நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. நிலக்கோட்டை அம்மையநாயக்கனூரில் ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அம்மையநாயக்கனூரில் ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் அம்மையநாயக்கனூர் அருகே கொடையூரோடு பேருந்து நிலையம் அருகே ஒன்று திரண்ட திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று திமுக சார்பில் செஞ்சியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாவிற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் நேர்மையாக இல்லை என்றும் தமிழக ஆளுநர் செயல்பாடு அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வரவேற்று திமுகவினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் அம்மையநாயக்கனூர் பேரூர் செயலாளர் ராஜாங்கம், சிறுபான்மை ஒருங்கிணைப்பாளர் ஜான் போஸ்கோ, ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வேல்முருகன், செல்வம், செல்வராஜ் மற்றும் கிளை செயலாளர்கள் பாலசுப்ரமணியன், வீரபாண்டி, சந்திரசேகர், அன்பு, இளைஞர் அணி மலையாளம், கந்தபிரபு, ஜெகதீஷ், மாணவரணி, ராமர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ்.